ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இன்புட் ஃபங்க்ஷனோட செகண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நேற்று ஓப்பன் பண்ணதை ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே பாருங்க, கொஞ்சம் நம்ம நேற்று இப்படி ரெடி பண்ணியிருந்தோம். இல்லை தருண் கிளிக் பண்ணால் அப்படியே தருணன்னு வந்தது. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இப்போ தருண் கொடுத்தோடனே சாதாரணமாக தருண் வந்துட்டு போயிடுது. இதில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி தருண் அப்படின்னு காட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். நாம் இப்படி பண்ணலாம். இப்போ தருணுன்னு கொடுத்தா யார் நேம் இஸ் தருண் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு நம்ம அடிஷன் தான் யூஸ் பண்ணோம். இப்போ யார் நேம் இஸ் போட்டுமா, இப்போ ப்ளஸ் போட்டால் இங்கே பார்ப்பீங்க, என்னடா அது இன்டீஜராக அடிஷன் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கோ இன்னொரு ஸ்ட்ரிங்கோ அடிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. அதுவும் இருக்குது. அதுக்கு பாருங்க, யுவர் நேம் இஸ் தருண் அப்படின்னு வந்துச்சா. இது பேர் கான்காட்டினேட். ஒரு வேளை நீங்கள் படிக்கணுன்னா இப்போ பாருங்கள், இப்போ இது பண்ண எரர் வரும். லைன் 2 டைப் எரர். ஒன்லி கேன் concatenate str to str நாட் இன்ட். இப்போ நேம் போட்டோம் concatenate. ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாக இந்த கான்கேட்டினேட்க்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு கம்மாவே போடலாம். இப்போ பாருங்கள், அதே இன்புட் தான். யார் நேம் இஸ் தரும், அதே தானே. இப்போ நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்ணலாம். இது வந்துட்டு நம்ம போட்ட 3 வீடியோஸை கம்பைனிங் தான். இன்புட் ஸ்டேட்மெண்ட்டு, வேரியபிள் டேட்டா டைப்ஸு, அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ். இதை 3த்தையும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராமை உருவாக்கியிருக்கோம். ஆனால் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் என்டர் யுவர் நேம்னு போடலாம். பாருங்க, தருண் தேருணா. சரி ஃப்ரெண்ட், ஆனால் நம்ம இப்படி பண்ணலாம்ல, முன்னால் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு சும்மா நம்ம ஆப்புக்கு பேர் வைப்போம். இப்போ 5 ரிமூவ் பண்ணிடலாம். 1 2 3 4 5.
ஈக்குவல் டு போட்டேனே. இப்போ ஸ்லாஷ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு blank print statement போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண ஆப்பு? இது ஒரு சிம்பிள் ஆப்னே வச்சுப்போம். இன்னும் எதாவது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கமெண்டில் சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்ட்ரிங்லேயும் சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங், மல்டி லைன் ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்குக்கு இந்த டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட் அதை யூஸ் பண்ணுவோம். மல்டி லைன் ஸ்ட்ரிங் வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதே கமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் யூஸ் பண்ணுற கோட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரிங் லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் பண்ணிங்கன்னா போகாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி லைன் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிக்கலாம் இப்போது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Python tutorial. Tutorial 5.5. Thanks for watching my video, friends.